எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 34:29. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். வாசிங்க. அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி அவமானத்தை சுமப்பதும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் அபிஷேக ஆராதனையில 2வது நாள் என்று நினைக்கிறேன், கர்த்தர் இந்த வேத பகுதியை தீர்க்க தரிசனமாக காண்பித்து தந்தார். அதில் உள்ள வார்த்தையை எடுத்து இந்த மாதம் வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும் போது இனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோலதான் அதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட அதற்கு பின்பு இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பஞ்சத்தால் அவமானத்தால் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கன்னாலே நிந்தை, அவமானம், வீண் பழிகள் மனுஷ தலை மேல ஏறி போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். யோபுவின் நண்பர்கள் அவனை குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா தான் பேசுறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல. ஆமே. ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமையை வச்சு அவனை அதனாலதான் யோபு ஆமேன் சொல்றாரு, என் நிலைமையில நீங்க இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கும் உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும், ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். ஆமா, என் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் அப்படின்னாரு. ஆமா, இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம 1ஆம் தேதி காலையில கேட்டோம், யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும். கல்தையர் வந்தார்கள், சபையர் வந்தார்கள், ஒரு பெரிய காற்று வந்தது, அக்கினி வந்தது. அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வெளிப்படையா தெரியுது. ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டத்தனையா கிடைச்சுன்னு நமக்கு தெரியல. ஆமென். அதுதான் யோபு சொல்லுகிறார், அவருடைய ரகசிய செயல். நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது, செய்து முடிக்கும் போது தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்று என் நிலைமை அவமானம், பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி. ஆமென். இந்த நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கென்று ஒரு கீர்த்தி உள்ள நாட்டை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க. ஆறுதல் சொல்ல வரணும்னா எப்போ வந்திருக்கணும் தெரியுமா? அவன் எல்லாம் இழந்திருந்தான் தெரியுமா? அப்போ வந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டுங்க. ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு, அது நடந்து ஒரு 4 மாசம் கழிஞ்சு இப்போ அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது. இப்போ துக்கமான காரியத்துக்கு வராதவங்க மகிழ்ச்சியான காரியத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க, நாங்க உங்க வீட்டில் ஒன்றும் நடந்தில்ல, அது கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோன்னு சொன்னா நம்புவாங்க? ஆனா அப்போ இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? 2 மாசம் அழுதுட்டு இருந்தவங்க வீட்டில் எப்படி இந்த சந்தோஷம். அதனால அது உண்மையிலே ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாலும் அவங்க நோக்கம் என்னன்னா, இது எப்படி இதுதான் அவருடைய ரகசிய செயல். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அது செய்யும் போது எனக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் யோபு சொல்றார், என் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் காணாதபடிக்கு ஒளித்திருக்கு. நான் அவரை காணாதபடிக்கு எனக்கு தெரியல. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க பாருங்க, சுத்தி என்ன செய்வாங்க தெரியுமா? மறைச்சு வைக்காம இருந்தா கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு ஏதாவது அங்க ஹல்லேலூயா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்துட்டு
ஆண்டவர் இதே போல மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் மறைச்சு வைக்கிறது நமக்கு தெரியாது. ஆமென். கோலியாத்தை கூட யுத்தம் பண்றதுக்கு தாவீதுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கிறது, தாவீதுக்கு அந்த தைரியம் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா மறைவில் கர்த்தர் அவனை அப்படி எக்யூப் பண்ணிட்டு இருக்கிறார். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்கு வைக்கிற. ஆமென். நல்ல கவனமா கேட்கணும். தேவன் செய்வார். அவருடைய செயல்களை எல்லாம் நீங்க அது தியானிக்கணும். அவருடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெரியவைகள் என்று 111:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செய்கைகள் எல்லாம் பெரியவைகள். பெரியவைகள்னா என்ன தெரியுமா? மனுஷனுக்கு அது மிக மிக கடினமானது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய செயல்கள் என்னது? பெரியவைகள். மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது. மனிதனுக்கு இது மிக மிக கடினமானது. ஆமே, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆண்டவருடைய செயல்கள் பெரியவைகள். லூக்கா 1:41 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய செயல்கள் மகிமையானவைகள். 1:49 மகிமையானவைகள். ஆமென் சொல்லுகிறாங்கல்ல மரியாள், வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகள்னா என்ன அப்படின்னா, மனிதனுக்கு அது சாத்தியமே இல்லாதது. அதனாலதான் மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார். உன்னதமானவருடைய பலம் உன்மேல். என்ன ஒரு பவர்ஃபுல் காட் பாருங்க, என்ன ஒரு வல்லமை உள்ள. நல்ல பாருங்க, அவருடைய நிழல் போதுமா? ஹல்லேலூயா. அதாவது மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்கிறதற்கு கர்த்தருடைய glory. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க என் ஆண்டவருடைய நிழல் போதும். மகிமைய வாயை திறந்து சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மகிமையானவைகளை நடக்கணும்? மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க என் தேவனுடைய நிழல் போதும். மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க. ஓ glory. ஆமென். மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க உங்க நிழல் போதும். ஹல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி கண்களை மூடி இதை அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க, மகிமையானவைகள் என் வாழ்க்கையில நடக்க உங்க நிழல். ஓ ராபா பாபா, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும். உன்மேல் நிழலிடும் போது இது எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு பதில் உண்டு. தேவனால் கூடாத காரியம். ராபா தானா ராபா காபா. வர்ஷிப் பண்ணுங்க. மகிமையானவைகளும் வாழ்க்கையில நடக்க அவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்மேல் நிழலிடும். சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும், சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும், சாத்தியம் இல்லாதது. In the mighty name of Jesus Christ. சாத்தியம் இல்லாதது. ரபபா லகடா ரபதரா ஸ்ரேலே மம்ராதனரா சந்தனலரோ. அவருடைய செயல்கள் பெரியவைகள், அவருடைய செயல்கள் மகிமையானவைகள், அவருடைய செயல்கள் கிரகிக்க கூடாதவைகள். யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிரகிக்க கூடாது. நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. அதாவது நம்முடைய புத்தி நோ சொல்லும், இனி சான்ஸ் இல்லைன்னு சொல்லும். இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 107வது சங்கீதத்துல அதனுடைய 27, 28, 29 வசனங்களை வாசியுங்கள். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் ஒழுகி போகிறது. அப்பொழுது அவர்கள் ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அதாவது அர்த்தம் என்னன்னா, இனி இந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப யோசித்து தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும்.
அதாவது நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆமேன்னு சொல்லுங்க. கப்பலின் பின்னணியத்துல கர்த்தர் தலையணை வச்சு தூங்குறது காரணம் என்னன்னா, இவங்களுக்குள்ள பயங்கர இந்த புயலை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுவோம், போட்டு அப்படி லெஃப்ட்ல திருப்பு ரைட்ல திருப்பி, அப்பா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட். ரொம்ப யோசித்து மனுஷனுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகுது. ஏன்னா அப்படி கொந்தளிப்பு. கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் ஏறி 23 இருக்கு, திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் செய்கிறவர்களே, கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும். இந்த ஆழத்துல நம்முடைய ஞானம் எல்லாம் முழுகி போகும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி. பல நேரத்தில் நம்மளை கர்த்தரை கூப்பிட விடாம பண்றதே என்னதான்? நானா நம்ம ரொம்ப இதெல்லாம் ஜெபத்துல இதெல்லாம் ஜெபத்துல வச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க ஒரு காரியத்தை வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காரியத்துல ஜெபத்துல வைப்பார். ஆமென். ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள். நீங்க கடல் கொந்தளித்ததும் சீஷர்கள் இயேசுவை போய் எழுப்புறாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல, அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி முடியலன்னு வரும்போது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் சாகுறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். அப்ப அவங்க புத்தி சொல்லுது, இனி யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிரகிக்க கூடாதவைகள், என் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. யோபுவின் நிலைமையை வந்து எல்லாம் இனி கஷ்டம், இனி முடியாது. யோபுவே ஒரு கட்டத்தில் சொல்றாரு, எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா, அதாவது அவருடைய நேர அவருடைய இருதயம் எல்லாம் அந்த பழைய அன்னைக்கு எப்படி இருந்தது, இனி சான்ஸ் இல்லை, இனி முடியாது. சில சொல்லுவாங்க, பிள்ளைக்கு இந்த 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 செப்டம்பர் வந்தா 27 வயசு முடிஞ்சிடும், அதுக்குள்ள கத்த நடத்தி தருவார். ஒருவேளை செப்டம்பர் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்க இனி நான் பிள்ளை பண்ணல, பிள்ளைக்கு பையனை பார்க்க மாட்டேன் உடனே விட்டு இல்ல. நம்முடைய ஞானம் வந்து இருக்குல்ல, அந்த இடத்துல கர்த்தரை நோக்கு. சொல்லுவாங்க, 30 வயசுக்குள்ள பிள்ளை பிறந்தாதான் உண்டு அப்படிமா. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிற இடத்துல தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே பாருங்க, ஒரு 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 பெரிய ராஜா யோசபாத் அவருக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. இப்படி என்ன செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக அவர் செஞ்சுட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போற இடத்துல ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுகிறது மட்டும் இல்ல, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு அமைதி கிடைச்சாலே போதும், அதுலயே அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்களாம். சரி, அவன் சந்தோஷப்பட்டுட்டான்ல, இனி அடுத்து செய்யண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்யாம இருக்கவில்லை. கர்த்தர் ஒரு கிரியை செய்தா அந்த கிரியத்தை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிப்பார். ஆமா, ஏதோ ஒண்ணு செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, நாடின துறைமுகத்தில் என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர். அவர் தான் சொல்லுகிறார், இதோ அவர்களுக்கு நான் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அவருடைய செயல்கள் பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், ஆச்சரியமானவைகள். ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, அது சொல்லுங்க கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆச்சரியமானவைகள். அப்ப ஆண்டவர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அப்படி சொல்றாருன்னா ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமே, நான் பஞ்சத்தால், நான் தரித்திர நிலையில் இருப்பதும், நான் அவமானத்தால் மூடப்பட்டிருப்பதையும் யார் விரும்பவில்லை தெரியுமா? சொல்லுங்க, கர்த்தர் விரும்பல. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? அது ஒரு நெருக்கமான நிலையா? நீங்க உங்க மனம் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த நிலையில் நான் இருப்பதை அநேகர் விரும்பலாம், ஆனா என்னை மீட்டவர் இதை விரும்பவில்லை. ஆமென். சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் தலை குனிந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். நான் தீயிலும் தண்ணீரிலும் கிடப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான் இயேசுவின் இடத்துல. அவன் சொல்லுகிறான், இது ஒரு ஆவி இவனை பிடிச்சு எங்க தள்ளுது தெரியுமா? தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு நாளாச்சு அப்படி கேட்பார். எவ்வளவு நாளா அப்படி கேட்பார். சரி, இவ்வளவு நாள் இவன் கஷ்டப்படுறானா? எப்பத்தான் என்று சொல்லி ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்தார்ல, அவன் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறத பார்த்து அவர் எப்படி என்ன பண்ணார் தெரியுமா? பெருமூச்சு விட்டார். டே தாண்ட 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 அவருடைய உள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும். லாசரு மரித்த செய்தி அறிந்து அன்னைக்கு அழல, ஆனா 4வது நாள் அவர் அழுதார். ஆமென். ஹல்லேலூயா. என் வேதனை, ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் செய்கிற செயல்களில் அந்த பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். ஆமென். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன விளங்குச்சு தெரியுமா? அதிசயம் விளங்குச்சு. அதிசயம். இப்படி சொல்லிட்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி செய்வார் என்றால் ரொம்ப எளிதாய் செய்கிறவர். ரொம்ப எளிதாய் செய்கிறவர். படகுல எழுந்து நின்று அந்த கொந்தளிப்பை எப்படி அமர்த்துகிறார் தெரியுமா? ஏய் இறையாதே, அமைதலார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எளிதாய் செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த செயல்களை குறித்து ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினைப்பது அல்ல அவர் நினைப்பது. இது நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அதான் சங்கீதம் 50 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அது இன்னொரு காரியத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை நினைவில் கொண்டு வரதுனால சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவார், நானும் உன்னை போல இருப்பேன் என்று நீ நினைச்ச. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அவரும் என்ன மாதிரி, நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நீ நினைத்தாள். நம்ம இப்படி நினைச்சே நிறைய காரியத்தை பேசி விடுகிறோம். பேதுருட்ட கேட்கிறாங்க, உங்க போதகர் வரி செலுத்துறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. உன்ன பேதுரு என்ன சொல்லிருக்குன்னு தெரியுமா? நான் கேட்டுட்டு வரேன், எனக்கு அதை பத்தி தெரியலையே. நான் கேட்டு, ஏன் அதை பத்தி ஆண்டவர் இன்னும் ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. இவர் என்ன சொல்லிட்டார்? அதெல்லாம் செலுத்துவார். ஏன்னா அந்த பழக்கத்தை வச்சு பேசுகிறது. ஆண்டவரோடு உள்ள பழக்கத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. அவர் இயேசு சொல்லுவார்ல, இயேசுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற நெருக்கம் பிரிக்கவே முடியாது அவங்கள. அப்படி இருந்து இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக நிறைய உறவுகள் முறியறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூட இருக்கிற பழக்கத்தை வச்சு நிறைய பேசுகிறது. பழக்கத்தை வச்சு. இந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 5:19 என்று நினைக்கிறேன். 19. ஆமா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. என்னை ரொம்ப கவர்ந்த சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
அவருக்கு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பிதாவுக்கு ஈக்குவல் அவர். பிதா அவரை வெறுமையாக்கல, அவரே தம்மை தாமே வெறுமையாக்கி வர்றார். கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது. எல்லா அதிகம் அவர் 100% மனுஷகுமாரனா இந்த பூமியிலே காணப்பட்டாலும் 100% கர்த்தராகவே இருக்கிறார். எனவேதான் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள், தூதர்கள் வந்து வர்ஷிப் பண்ணாங்க, சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள். இவர் என்னுடைய நேசக்கும் அடிமையின் ரூபம் எடுத்தாலும் பிதா அவரை அடிமையாய் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் 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 மகிமைப்படுத்துவேன். பிதாவின் பிரியம், பிதாவினுடைய மொத்தம், பிதாவினுடைய மகிமை எல்லாமே எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் சொல்றாங்க, இவன் நானா, அந்த பழக்கம் இருக்கு, நானா எதையும். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற 12 பேர் யோவானா இருந்துருவோம். நம்ம அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்றதே அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். அவர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, ஆமா, யூதாசை தெரிந்தெடுக்கும் போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே மாட்டிட்டீங்களே, ஆண்டவரே இப்படி மாட்டிட்டீங்களே. அதெல்லாம் வரும். இது பிதாவின் சித்தம். இதுதான் தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைப்பதை அல்ல அவர் நினைப்பது, நாம் பேசுவதை அல்ல அவர் பேசுவது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை, பரிசேயர்கள் இவங்க எல்லாம் வேதபாரர்கள் அவரை கொலை செய்ய, நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும், கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமை, சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். ஆமே, சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்துல எல்லாம் சொல்லுவார், ஆமென், ஆனாலும் மனுஷகுமாரன், ஆமென், 3வது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போக வைக்குது. அவர் பேசுறது ஃபுல்லா அந்த உயிர்த்தெழுதலை, ரிசரக்ஷன் தான் அவர் வாயில இருக்கு. அவர் அதுதான் பேசிட்டே இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் அவர் உயிர்த்தெழுதலை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பேசின யோபுவே உயிர்த்தெழுந்தான். எல்லா சரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா? ஃபுல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொன்கள், வெல்த் கம்ப்ளீட் டவுன், ஹெல்த் கம்ப்ளீட் டவுன். ஆனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மார்த்தாளும் மரியாளும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறார். யவீருவின் வீட்டார் யவீருவின் மகளின் மரணத்தை குறித்து பேசும்போது இயேசு அவளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை, உன் அவமானத்தை, உன் பஞ்சத்தை, உன் வேதனையை பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கீர்த்தியுள்ள கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. டொமிஷியன் யோவானுடைய மரணத்தை பேசுகிறான். அவனை தூக்கி பத்மு தீவுல போடு. பத்மு தீவுல வந்து இயேசு சொல்லுகிறார், மரித்தே, ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும், ஆனாலும் நீ சொன்னபடி சத்துருவே, நீ சொன்னபடி நடந்தது. ஆனா முழுமை அடையல்ல, அவர் நினைத்தபடி. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவர் மரித்த வார்த்தை அல்ல, நம்மோடு பேசுகிறது. உயிரோடு இருக்கிற, உயிர்ப்பிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அந்த கல்லறை கிட்ட கொண்டு கல்லை புரட்டி போடுங்க. ஆமென். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவர் வந்தது கல்லறைக்கு மாலை போடல. அவர் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு.
நானே கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவமா இருக்கிற. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் பாருங்க அந்த ஒலிவ மலையில நின்று செபித்து கொண்டிருக்கும் போது, வா கீழே போலாம் அப்படிங்கிறார். ஏன் கீழே போலாம் அப்படின்னா, அங்க ஒரு வாலிபனை ஒரு பிசாசு அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கிற, வா போலாம். அவர் இறங்கி வர்றது எதுக்கு தெரியுமா? அவனை விடுவிக்க. அவனை விடுவிக்கும் போது அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல கிடந்தானா. ஆனா கிட்ட வந்து பார்த்த போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவி அலைக்கழித்ததை தவிர அவனுக்கு ஒரு சேதமும். இன்னைக்கு நீ அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும் போது ஒரு சேதமும் அணுகாமல். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அசாத்தியமானதை எல்லாம் சாத்தியமாய் மாற்றும். உயிர்த்தெழுதலே. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் நம்முடைய முடிவை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது நம்முடைய வாயில கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போதெல்லாம் இல்லை 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 இல்லை, அவர் தந்த வார்த்தை அதுதான் உயிர்த்தெழுதல். அதுலதான் ஆவி இருக்கிறது, அதுலதான் ஜீவன் இருக்கிறது. எனவே வசனத்தை பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சகோதரி கூட சாட்சி கொடுத்திருந்தாங்க. இந்த சகோதரி தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. இப்போதான் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் அறிய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் காரியம் வந்துச்சு. திடீரென்று அவங்க வேலை பார்த்த கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அங்கேருந்து அவங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போதான் டிரான்ஸ்ஃபர் போட்டனால உடனே திருப்பி சொந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த டைம் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையில எல்லாம் அந்த சகோதரி அவங்க பேரை போட்டு எழுதி வச்சு அவங்களுக்கு பைபிளில் இப்படி வசனம் இருக்குன்னா தெரியாது. ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வச்சு அதில் அவங்க பேரை போட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். 6 மாசத்துல திரும்ப கோயம்புத்தூருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க. ஆமே. அந்த சாட்சியில் அந்த வசனத்தில் அவங்க பேரை போட்டு எழுதினதையும் அப்படியே எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் லேட்டரா தான் பைபிள் படிக்கும்போது, ஓ இப்படிலாம் வசனம் பைபிள்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாய் இருந்ததுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, நம்ம என்ன பார்க்கறது நிறைய பார்க்கிறோம், ஆனா என்ன பேசுறோம்? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி விட்டு கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? இது எப்படி உலர்ந்து போச்சு தெரியுமான்னு பேசல, இது உயிரடையுமான்னு பேசிட்டு இருக்கிறா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு சில சூழ்நிலையில் நிறுத்தி உன் பாஸ்ட பேசுறதுக்கல்ல, ஃபியூச்சரை பேசுறதற்காக. நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது இதுதான் அந்த பார்வை. மனோவா மனைவி மலடி, அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார், உனக்கு ஒரு பையனை கர்த்தர் தருவார். உடனே மனோவா கேட்கிறார், அவனை நாங்க எப்படி வளர்க்கணும்? இதுதான் உயிர்த்தெழுதல். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இது இல்ல சும்மா அப்படியே ஆண்டவரே எப்படி ஆண்டவரை தருவீங்க? இது சி இது அந்த அவருடைய உயிர்த்தெழுதல், அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ரிசரக்ஷன் பவர் இருக்குல்ல, அதை நான் நம்புறேன்னா நான் ஜீவனை தான் பேசுறேன். ஆமே. ஆண்டவரே அது எப்படி இப்ப சாத்தியாகும்? இவ்வளவு வயசாகுது ஆண்டவரே, ரொம்ப நாளாச்சு ஆண்டவரே, அது எப்படி இப்ப சாத்தியாகும்? இல்ல, நாங்க அவனை எப்படி வளர்க்கணும்? ஆமே, ஆமே. அல்லேலூயா. புத்திர வாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களே இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஆண்டவரே நாங்க எப்படி வளர்க்கணும்? ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றார், எனக்கு தெரியும் அவனை பத்தி, நான் அவனுக்கு விதித்த கட்டளைகள் எல்லாம் அவனும் அவன் பிள்ளைகளும் கை கொள்ளும்படி அவன் செய்வான்னு எனக்கு தெரியும். அப்ப ஆபிரகாம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமே. அதாவது வேர்ட் எப்பவுமே நமக்கு அட்வான்ஸா ஃப்ரெண்ட்ல தான் இருக்கும். கர்த்தருடைய செயல்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். போன 1ஆம் தேதி காலையில் அதானே கேட்டோம். நான் யாக்கோபு ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே எனக்கு போற இடத்துல எனக்கு ஆகாரம் தாங்க, எனக்கு சாப்பாடு தாங்கன்னு ஜெபம் பண்றார். அப்ப இந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல இருக்கு. அப்ப யாக்கோபை எதுக்கு விட்டுறக்கூடாது? ஆகாரம் இல்லாம அலைய விட்டுறக்கூடாது. கர்த்தர் 20 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சார் பாருங்க. 17 வயசுல யோசேப்பை எங்க கொண்டு போறார் தெரியுமா? எகிப்து கொண்டு போறார். இதெல்லாம் எதுக்காகனா, ஆஃப்டர் 20 இயர்ஸ் யாக்கோபு சாப்பாடு இல்லாம எல்லாரும் ஒருத்தர்
பார்த்துட்டு இருக்கும்போது யாக்கோபு சொல்லுவாரு, நாம ஏன் இப்படி பார்த்து பார்த்து நாம் சாகாத படிக்கு எகிப்துக்கு போகும். கரெக்டா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்கிறத மனசுல வச்சு இன்னைக்கு தேவன் நடத்துகிற பாதை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பஞ்ச காலத்துல யாக்கோபு பட்டினியா இருந்து சாகல. என்னுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே என் காலமும் கரத்தில் என்று, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுவோம். என் காலமும் கரத்தில் என்று அறிவே. ஆமே, நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர ஆமென், உம் நன்மை. ஓ நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் ஆமென். இனி அவமானத்தால், இனி பஞ்சத்தால் மூடிக்கொள்ளாதபடி, இனி அவமானத்தை சுமக்காதபடிக்கு எப்படி செய்வார்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், ஒரு கீர்த்தியுள்ள நாட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி செய்வார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னை அழைத்தவர் செய்வார்னு தெரியும், என்னை தெரிந்தெடுத்தவர் செய்வார்னு தெரியும், என்னை விசாரித்தறிகிறவர் செய்வார்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று ஆமென் ஆமென். சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது நமக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த சம்பவமானாலும், நேற்று காலையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத பகுதிக்கு நேராக தான் கவனத்தை திருப்பி அதை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அதிலிருந்து ஆண்டவர் பேசின சில முத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அவளுடைய நிலைமையை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே தான் அங்கே ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற இந்த விதவையை குறித்து, விதவையினாலே யாரு? கைவிடப்பட்டவள் கிடையாது, கணவனை இழந்தவள். கைவிடப்பட்டவள் இழந்தவள். உண்மையில இந்த மேட்ரு யாருக்கு தெரியாது தெரியுமா? எலியாவுக்கு தெரியும். விதவைன்னா கணவன் எழுந்தவன் தெரியும், ஆனா அவளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அதாவது தேசம் பஞ்சத்தால் ஏற்கனவே இழப்பை பார்த்தவள், இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து கொண்டிருப்பவள், கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்கிறவள். பஞ்சங்கிறது அதுதான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா.
அது மட்டுமல்ல, அவள் எத்தனை விறக பொறுக்கிறான்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? 2 விறகுகள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல இருக்கிறது. ஆமென். 2 விறகை பொறுக்குகிறேன் அப்படின்னு இருக்கும். அப்ப 2 விறகை பொறுக்கிறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, அடுத்து என்னால என்ன செய்ய முடியாது? சமைக்க. அப்போ அடுத்த வேலைக்கான நம்பிக்கை கூட முற்றிலுமாக இல்லாதவள். அது மட்டும் இல்ல, அவ சொல்றா, இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? அவ சாவை எதிர்பார்த்து இருக்கிறவள். அவ லைஃப்ல கொஞ்சம் கூட ஜீவனை எதிர்பார்க்காதவள். ஏற்கனவே இழப்ப பார்த்திருக்கிறா. ஆறுதலுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. பையன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறது வரைக்கும் தாய் தான் பராமரிக்கணும். வீட்டில் இருப்பதோ கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். 2 விறகு தான் பொறுக்கிறான். 2 விறகு. அதன் அர்த்தம் என்னன்னா, எதுக்கும் 4 விறகு எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்போம். ஒரு வேளை, அந்த ஒரு வேளைங்கிற நம்பிக்கை கூட இல்லாதவள். ஒரு வேளை நமக்காவது அட்லீஸ்ட் இந்த ஒரு வேளை அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஒரு வேளை அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த ஒரு வேளை அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தவள். மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவள். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். ஏன் பவுலே சொல்லுவார்ல, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 8, 9 வசனங்களிலே சொல்லுவாரு, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக, நல்ல கவனமா கேட்கணும் இந்த வேர்டை. நீங்க எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் போது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய 9வது வசனத்துல, மரணம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் யாரு? மரித்தோரை. இது தெரிஞ்சோம் நாங்க என்ன வரும் என்று நம்பி இருந்தோம்? மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். எப்படியும் சாவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரணம் வருகிறது போல இருக்கு. பாடு பரலோகமே. அந்த டைம்ல இந்த மாதிரி பாட்டலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த டைம் தான் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும். ஆமென். எப்படி தப்புவிப்பார் அது தெரியாது. ஆனா நாங்க எங்க சாட்சிய சொல்றோம் கேளுங்க. எங்களுக்கு மிஞ்சின ஒரு பாரம் எங்க மேல ஏறிச்சு. அப்ப நினைச்சோம், இதோட எல்லாமே போச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா ஆமே, நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள், நாங்கள் நினைப்பதற்கு மேல. ஆமே. அதாவது விசுவாச ஓட்டத்தை ஓடுற பவுலுக்கே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது இந்த சாரிபாத் விதவைக்கு. ஆமென். இந்த டைம்ல நல்ல கவனிக்கணும். இதான் என் ஆண்டவருடைய இரக்கம். இந்த டைம்ல என்னுடைய ஃபெய்த்தை அளந்து எனக்கு செய்ய மாட்டார். இந்த டைம்ல அவருடைய இரக்கத்தின்படி தான் எனக்கு செய்வார். எல்லா இடத்துலயும் ஃபெய்த்தை அளந்து செய்யணும்னா ஆமே, நமக்கு விரல் மட்டும்தான் வளர்ந்திருக்கும், கண்ணு காது மூக்கெல்லாம் வளர்ந்திருக்காது. இதுதான் தேவன். இந்த டைம்ல அவர் எப்படி இறங்குறார்? மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான். நீ நிச்சயித்தில்ல, நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுள். இந்த டைம்ல அப்படி சொல்லி இருக்கலாம்ல, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு அந்த இடத்துல சொல்ல. இதுதான் நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். ஆமென்.
அதாவது அதுதான் நம்முடைய புத்தி. நம்ம வந்து ஒரு சைடை பார்த்துட்டு இன்னொரு சைடுல ஆண்டவரை கொண்டு அப்படி வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் லிமிட் பண்றதே அப்படிதான். இல்ல, அந்த இடத்துல தான் பாருங்க. அப்ப இவள் இப்போ வந்து 2 விறகு பொறுக்கிற, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவளா இருக்கிறாளே, நான் இவளுக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விறகு இல்ல. அவ்வளவு நிச்சயம் அவளுக்கு எப்படியும் சாக போறோம். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு குனிஞ்சு நிமிரணும்? அதாவது ஒருத்தன் உழைச்சு 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 கடைசி எலும்பு முறிகிற டைம் வரும்போது விருதாவா உழைக்கிறேன், யாருக்கு நான் உழைக்கிறேன்? ஆமென். சாலமோன் சொல்றார், நான் சேர்த்து வைக்கிறத, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறத என் பிள்ளைன்னு சொல்லி வரவன் கஷ்டப்படாம அனுபவிக்கிறான். இதை பார்த்தா என் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. நிறைய பெற்றோருடைய வருத்தமே அதுதான். இதை பார்த்தா எதுக்கு எதுக்கு? ஆமென். எப்படிங்க இருக்கும்? அதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருந்தாராம், பெரிய வாழைத்தோட்டம் வச்சிருந்தாராம். வெரைட்டி அந்த கொலையெல்லாம் காய்க்கிற டைம் எல்லாம் வண்டி வண்டியா போகுது. அப்ப அங்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாராம். அதில் ஒருத்தர் இருந்தா, ஐயா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சுகர். அவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை கொலை விழுந்தும் அவரால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. இதுதான் நீ அதை காண்பாய், ருசிக்க மாட்டாய். ஆமா, இது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? நான் எதுக்கு குடிஞ்சு இன்னொரு விறகு எடுக்கணும்? நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதுதான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். இந்த முடிவை அவள் எடுத்தது லைஃப் போர் அடிச்சதுனால இல்ல. சிலர் போர் அடிக்குன்னு சாவாங்க. அப்படி ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது, எல்லாமே இருக்கு பாஸ்டர், வாழ்க்கையில என்ன தெரியல, சரி அப்ப செத்துடலாம் நினைச்சேன். கொஞ்சம் தள்ளியே நீ இப்போ வாங்க சேர்ந்து போன்னு சொல்லிட்டாருனா, எல்லாமே இருக்கான, ஆனா என்னன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, என்ன ஒரு 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 வெறுமே இருந்துட்டு இருந்தேன். அதனால செத்துலாம் நினைச்சேன். சரி இங்க ஒரு மீட்டிங் நடக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆனா எனக்கு இப்ப அந்த எண்ணம் போயிட்டு, அது சாட்சி சொல்றதுக்கு தான் வந்தார். ஆமே, எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு வீட்டுல. கயிறு வச்சிருந்தாராம். கயிறு எதுக்குன்னா மனைவி கட்டி போடுறதுக்கல்ல, தூக்கு போட. அப்புறம் விஷம், அதாவது என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நோட்டீஸ் பார்த்துருக்கிறார். அப்போ இங்கே மீட்டிங் நடக்குது, சரி நம்ம எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலைல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டே நிற்கிறார். வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்குள்ள செய்தி அவருடைய மனசை மாற்றி இருக்கிற. இவ இப்படி தீர்மானிச்சது வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு விஷயம் கூட, யாரும் இல்லை என்று, யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. ஆமே. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை. ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது,
தாயை போல என்னை. கைகளை உயர்த்தி இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான். இதுதாங்க நம் ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச ஒரு பகுதி. எலியாவுக்காக காகத்தை அனுப்பினார், இந்த விதவைக்காக எலியாவே அனுப்பினார். எந்த இடத்துல அவருடைய பார்வை, எந்த இடத்துல அவருடைய பார்வையில எனக்கு வேல்யூ கூடணுமோ அந்த இடத்துல அவர் அப்படிதான் பார்ப்பார். இந்த இடத்துல ஏன் எலியாவுக்கு அந்த காகத்தை இந்த சாரிபாத்து வீட்டு விதவைக்கு மேல அனுப்பி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்லணும்னா, எலியா இருந்த இடத்துல காகம் எங்க இருந்து அப்பம் இறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும்? எங்க இருக்குதோ அங்க இருந்த மேக்சிமம் எங்க இருக்கும்? அரண்மனையில தான் இருக்கும். அரண்மனையில இருந்து எலியா இருக்கிற இடத்துக்கு காகத்தை அனுப்புவதை விட சாரிபாத்து விதவை வீட்டில் அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆமென். அப்போ தேவன் இந்த இடத்துல அவர் எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையை பாருங்கள். உண்மையில சாரிபாத் விதவை அவளை பார்க்கிற பார்வை சொல்ல வேண்டாம். அதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே பரிதாபம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை ரொம்ப பிரஷியஸா பார்த்து அந்த இடத்துல காகத்தை அனுப்பாமல் அந்த இடத்துல அவருக்கு முன்பாய் நிற்கிற, ஓ ஜீசஸ், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் முதல்ல உன்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பிரஷியஸா இருக்கும். கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆண்டவர் வேற யாரையும் அனுப்பி இருக்கலாம்ல. எலியா ஏற்கனவே ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்கிறவனை வெளியே கொண்டு வரார். யாருக்காக மட்டும் தெரியுமா? உண்மையில எலியா வெளியே கொண்டு வரக்கூடிய டைம் இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆனா சில நாளுக்குள்ள அவனை வெளியே கொண்டு வரார். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு ஸ்திரீக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு அழுத போது இயேசுவை பலப்படுத்த பிதா யார் அனுப்புறார் தெரியுமா? தூதனை அனுப்புறார். நாம் அழும்போது நம்மை பலப்படுத்த தம்முடைய குமாரனையே அனுப்புறார். அந்த டைம்ல தேவன் நம்மை ரொம்ப பிரஷியஸா பார்க்கிறார். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டார்ல, அப்போ அவனுக்கு இருந்த பிரச்சனையை விட யாபோக்காற்றின் கரையில் இருந்தார்ல, அப்போ இருந்த பிரச்சனை ஜாஸ்தி. வீட்டை விட்டு புறப்படும் போது தூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். ஆனா யாபோக்காற்றின் கரையில் இருந்த போது தேவதூதர் ஆனவர், ஆமென், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து வா அப்படி சொல்றாங்கன்னா நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதான் அட்வான்ஸா பார்க்கிறவர் என்னை பார்த்து, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே கேரி தாற்றண்டையில் இருக்கிற நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? உனக்கு லைஃப் வேணும்னா, உனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேணும்னா, என் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தளபதி இல்ல, சீரிய நாட்டு தளபதி பேர் என்ன? நாகமான அங்கிருந்து எலிசாவை தேடி வர வச்சார். ஆமா, ராஜாக்கள் தண்ணி இல்லாததும் யோசபாத் யோராம் எல்லாம் எலிசாவை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த சாரிபாத் விதவை இருக்கிற இடத்துல எலியாவையே கொண்டு வருகிறார். இதுதான் என் தேவன்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வை கேரி தாற்றண்டையில் மட்டுமல்ல, அவருடைய பார்வை சாரிபாத்திலும் இருந்தது. என் தேவனுடைய செயல்கள் இதுதான். ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து அவர் கலங்காமல் சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் வற்றக்கூடாது என்பதில் ஆண்டவர் பிலிப்புவை கண்டு அழைத்த அதே நேரத்தில் அவருடைய பார்வை அத்திமரத்துக்கு கீழே இருந்த நாத்தான்வேல் மேலேயும் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரை என்ன பார்க்காம அவங்கள பார்க்குறீங்களே, இப்படிதான் தோணும். இல்லை, அவர் நம்மையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கெனேசரேத்து கடற்கரையிலே வந்து பேதுருவை சீஷனாக்கின அதே ஆண்டவர் தான் கெதரேனே கடற்கரையில வந்து 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை தம்முடைய சாட்சியாய் மாற்றினார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேதுருவுக்கு காஸ்பல், அதாவது ஜீசஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு அந்திரையா இருந்தான். ஆனா அந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனுக்கு யாருங்க இருக்கிறா? ஹல்லேலூயா. உன்னை தேடி வர ஒரு அந்திரையாக்களும் இல்லாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவள். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் என் ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமுக்காக கிரியை செய்கிற அதே நேரத்தில் ஆகாருக்காகவும் கிரியை செய்கிற கர்த்தர். நம்முடைய டாபிக் ஆபிரகாம், ஆகார்லாம் டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக் எலியா. ஆமென். இந்த சாரிபாத் விதவையில நம்ம டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக் பீட்டர், பேதுரு, அந்த வாலிபன்லாம் நம்ம டாபிக்கே கிடையாது. எது நம்ம டாபிக் கிடையாதுன்னு தூக்கி போடுறோமோ அதையெல்லாம் தூக்கி எடுத்து, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சிலர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அநேகர் மேன்மையா பார்த்து உங்களை தூக்கி போடலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் எலியாவின் தேவன் மட்டுமல்ல, இந்த சாரிபாத் விதவையின் தேவனும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு, நீ அதனாலதான் சொன்னேன், நம்ம ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் அப்படி லிமிட் பண்ணிடவே கூடாது. சில நேரத்தில் நம்ம விசுவாசம் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஆனால் அந்த நேரத்திலையும் தாங்குவார். கையை பிடிச்சிட்டு தான் சத்தம் போடுவார். ஆமே. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை எங்கிருந்து வாங்கலாம்? இப்படி கேள்வி கேட்ட இடத்துல தான் அந்த சீஷர்களை கொண்டு எல்லாருக்கும் விளம்ப வைக்கிறார். சில நேரத்தில் நான் விசுவாசத்துல தொய்ந்து போவது உண்டு. ஆனா அந்த நேரத்துல அவர் வந்து என்னுடைய அந்த அளவின்படி அளக்காம, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அதனாலதான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அனுப்புறார் பாருங்க. இந்த சாரிபாத் விதவைக்காக, எலியாவே நீ எழும்பி சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் என்ன ஊருக்கு போ. ஆமென். இதுக்கு மேல ஒருவேளை இப்படி ஒரு கிரியை ஆண்டவர் துரிதமா செய்யவில்லை என்றால், ஒருவேளை அந்த அம்மா சொன்னது போல அவளும் மகனும் மரித்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா அங்கே வந்து சேர்ந்த போது அந்த சாரிபாத் விதவையும் அவளுடைய மகனும் மரித்திருந்தால், ஆமென், அதன் அர்த்தம் என்ன? நமக்கண்டு அனுப்பப்பட்ட வார்த்தை தாமதியாமல் நம்மை வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. தெரியாது இந்த எலியா வர்றது வரைக்கும், இந்த சாரிபாத் விதவைக்கு தெரியாது. சில வார்த்தை வர்றது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வேர்டு வந்ததும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? அங்க ஒரு விதவை இருக்காப்பா, நீ எப்படியாவது அவளை நீ போனா அவ ஆசீர்வதிக்கப்பட்டுருவா, அவ சாக கிடக்கிறா, பையனுக்கு சாப்பாடு இல்லாம, இப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு 1 ராஜாக்கள் 17:9 அங்கே இருக்கிற ஒரு விதை. அங்க எத்தனை விதவைங்க இருப்பாங்க? நிறைய. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஊரு சொல்றார், ஒரு அடையாளத்தை சொல்றார். எதை சொல்லல தெரியுமா? பேர் சொல்லல.
அனனியா கிட்ட சொல்லுவார், நீ தமஸ்குவுக்கு போய் அங்க யாரை தேடு? சவுல் என்னும் பெயர் கொண்ட ஒருவனை. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார்? இங்க ப்ராபசி எப்படி வருது? பேர் சொல்லி வருது. ஆனா சாரிபாத் விதவைக்கான ப்ராபசி எப்படி வரல? பேர் சொல்லி வரல. பல நேரத்துல நமக்கு ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் பேரை சொல்லி சொல்றீங்க, ஆண்டவரே பேரை சொல்லி சொல்றீங்க. ஆமென் ஆமென். இந்த வேர்டை நான் இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியும்படி நான் சொல்றேன். ஆண்டவர் இங்க விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் அவளுக்கான ஒரேமா ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அந்த ஒரு விதவை எந்த விதவை தெரியாது, தெரியாது. எலியாவுக்கு தெரியாது, ஆனா எலியாவுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்படிதானே இருக்கும். 1 ராஜாக்கள் 17:8. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்ப அந்த வார்த்தையின்படி எலியாவுக்கு தெரியாது, ஆனா எதுக்கு தெரியும் தெரியுமா? வார்த்தைக்கு தெரியும், வார்த்தைக்கு தெரியும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது ஏசாவின் மேல் இறங்கிட்டு அப்படின்னு பைபிள்ல கிடையாது. அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கென்று ஒரு வார்த்தை அனுப்பினால், அது பெயர் சொன்னாலும் பெயர் சொல்லவில்லை என்றாலும், என்னோடு இருக்கிறவர்களுக்கு அது தெரியாம போனாலும், அது என் பக்கத்தில் இருக்கிறவன் மேல் இறங்காது, அது என் மேலதான். ஆமென். மத்தேயு 2வது அதிகாரத்துல, நேரம் இல்லாததுனால எடுக்க வேண்டாம், நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்துல 2 ப்ராபசி நிறைவே, 2 3 நிறைய ப்ராபசி அங்க நிறைவேறுது. அதுல குறிப்பா 2 ஊர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பெத்லகேமை குறித்து, இன்னொன்று இயேசு எங்கே வளர்ந்தார், நாசரேத்தை குறித்து. பெத்லகேமை குறித்த ப்ராபசியை நமக்கு தெளிவா தெரியும். நாசரேத்தை குறித்து நஸ்ரேயன், மத்தேயு 2:19 நினைக்கிறேன். கடைசி வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. நாசரேத்தின் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நஸ்ரேயன் என்னப்படுவார் என்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அதுக்கு முன்னாடி 6வது வசனமா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி யாரு? மீகா. 5வது அதிகாரம் 2வது எடுக்க வேண்டாம். இதே போல நாசரேத்தை குறித்து நீங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வைக்கிற காரியமே அதான். நீங்க தேடலாம், நீங்க அதுக்கு ஏற்றார் போல வசனங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு, இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த பெத்லகேமை போல, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தால், கரெக்டா அந்த பெத்லகேமை தூக்கி அந்த வசனத்தை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர் சொன்னார்ல இவங்களுக்கு, அதே போல செஞ்சார். ஆனா நாசரேத்து, நஸ்ரேயன் எனப்படுவார், நாசரேத் ஊர்ல நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்? கண்டுபிடிக்க முடியாது, அது மறைபொருள். ஆமென். எனவேதான் பெத்லகேமை தேடி வராங்க. நட்சத்திரத்தை பார்த்ததும் பெத்லகேமை தேடி வராங்க. அவங்களுக்கு தெரியுது, பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இங்கதான் நடக்குதுன்னு. ஆனா பைபிள் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியல. நாங்க வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்லும் போது, அவர் நஸ்ரேயனாக இயேசு. உடனே ஆமென் நாத்தான்வேல் கேட்கிறார், என்னது நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நீ அது தெரியணும்னா வந்து பாரு, வந்து பாரு. ஆமென். உன்னை குறித்து தெளிவான, நம்மை குறித்த வார்த்தைகள் நிறைய நமக்கு புரியல. நமக்கு எப்படி புரியணும்னா பேரை சொல்லி, ஆமென், தமஸ்குவுக்கு போ, நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னப்பட்ட ஒருவனை பேர் சொல்லி சொன்னாதான். அதையே நம்ப மாட்டேங்கிறோம். ஆமென். இந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பது, ஹல்லேலூயா,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லேகமே குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது வேதத்தை அறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாசரேத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. ஆனாலும் பெத்லேகமே குறித்து சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அது போலவே நாசரேத்தை குறித்தும். ஆமென். கேட்பாங்க, ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு கேட்டா சிலர் அடிப்பாங்க பாருங்க, இது என்ன கூப்பிட்டு பேசினார்னு. சிலருக்கு புரியாது. ஆண்டவர் பேசினாரு ஆனா தெரியாது. ஆமா, சில செய்தியில உறங்கிட்டு தெரியாதுன்னு சொல்ல, அது கிடையாது. இருக்கிறாங்க மறைபொருள். ஆண்டவர் மறைபொருளை வைத்திருக்கிறார். சில காரியத்தை அப்போ ரிவீல் பண்ண மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு இந்நேரத்துல ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு சவுல் வந்ததும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆனா தாவீதுக்கான அந்த தைல கொம்பை எடுத்துட்டு நீ போங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கொஞ்சம் தெரியும். ஒரு வீட்டை குறித்து சொல்றார். எந்த வீடு? ஈசாயின் வீடு. இந்த வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் தெரியும், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்தது. அது கூட ஓகே. சாரி பாத்துல ஒரு விதவைன்னா எத்தனை விதவைங்க இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தை தவறான எங்கேயுமே போகல. வார்த்தையோட எலியா நேரா வந்தாச்சு. நம்ம கூகுள் மேப் பார்த்தே தண்ணிக்குள்ள வண்டி இறக்கும் இல்ல. அப்படி இடையில ஒரு நியூஸ் குளத்துல வண்டி நைட்டு போய் விட்டு வண்டி குளத்துல மேப் வச்சது பெரிய ஒரு ஆப் பத்தி அழகா சொல்றாங்க. ஆமென். நமக்கு தெரியாது எலியாவே. ஆனா வார்த்தை சரியா சந்திக்கும். இதான் டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா புறப்பட்டு போகிறான். 10வது வசனம் 1 ராஜாக்கள் 17:10 வாசியுங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. என்ன டைமிங்! இங்க விதவை எல்லாம், இங்க எத்தனை விதவைகள் கேட்டா பெரிய லிஸ்டே வரும். ஆனா அந்த வாசலுக்குள்ள நம்ம ஆளு என்று ஆனதும் அங்கே ஒரு விதவை விறக பொறுக்கிட்டே இருந்த. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் இருந்தாலும் ரூத்தே நீ போவாஸ் கண்ல தென்படுவ. எலியா வந்ததும் அவளை பார்த்து, இங்க பாருமா நீ தானே அந்த விதவை, சொல்லு. இல்ல, எலியாவுக்கு இப்போ என்ன தேவைன்னா, நடந்து வந்த டயர்ட்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு, அப்படிதான் கேட்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய். எத்தனை பேரு, எத்தனை லெட்டர் பாருங்க. இப்போ இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், எலியா போயிட்டு திரும்பி வந்திருப்பார்ல. திரும்பி வந்துட்டுனாலே ஆமே அந்த வேர்டு அங்க தோற்றுட்டு இருந்தான்னு அர்த்தம். ஆமே, நான் தோற்கலாம், வார்த்தை தோற்காது, வேர்டு தோற்காது. கரெக்டான சந்திப்பு. என்ன சந்திப்புங்க! ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெதரேனே நாட்டில் கால் வச்சதும் அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல. வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே, போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்கம்பாங்க. கால் வச்சதும் ஒரே ஒருவன் மட்டும் காலை விழுறான். யாரு தெரியுமா? யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வருகிறான். ஆண்டவர் எதுவுமே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இவ்வளவுதான் சொல்றாரு. வேற எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் கேட்கலாம் அவங்கள பத்தி. சிலர் லைஃப்ல நடக்கும்போது அவங்களுக்கு அது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல. நமக்கு சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா சிலருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் போதுதான் தெரியும். ஆமே. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே
தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. சில காரியத்தை ஆண்டவர் மறைபொருளாவே வைத்திருப்பார். ஆனா நம்மை குறித்து பேசுவார், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த விதவை நிலைமையோ, ஆமா, எலியா போனதும் சாட்சி கேட்கிறார், சொல்லுமா உங்க சாட்சி. ஆமென். அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா எதுவுமே சொல்லல. ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. போகும்போது அப்படியே ஒரு 2 சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா. ஆமென். சிலர் அப்படிதான் கேட்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் அரிசி இருக்கா? இருக்கு. அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது கறி இருக்கா? இல்லை நாங்க மொத்தமா சோறே வச்சுட்டு எடுத்துட்டு வேற சிலர் அப்படி இப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கூட அப்படியே எடுத்துடுவான்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மா சொல்றாங்க, 12வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அவளுக்கு இன்னும் தெரியல, கர்த்தர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறார். இன்னும் தெரியல. ஆனா இந்த ஒரு வசனத்தை இத ஜீசஸ் சொல்லுவார் பாருங்க. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களிலே, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சாரிபாத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், என்ன அதன் அர்த்தம்? உனக்கென்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினா வரிசையில எத்தனை பேர் இருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு அனுப்புறாரோ அவங்க நிலைமையை பார்த்தா, ஏமா கொஞ்சம் தண்ணீர் கூடவே கொஞ்சம் அப்பம் எடுத்து, ஏன்னா அவ்வளோ அப்படி நடந்து வரார். ஆற்றுக்கு கேரி தாற்றண்டையில இருந்து சாப்பிட்ட போராட்டா கறியெல்லாம் நடந்ததுலே சீரன் ஆயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்படிதான் முந்தி நானும் என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தரும் நம்ம இங்கேருந்து வாக்கிங் போகலான்னு சொல்லி இங்கேருந்து நடந்து பாரதிபுரம் தாண்டி போகிறோம். டயர்டில் ஒரு கடையில் ஏறி பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்தோம். இதே போல தான் சிலர் வாக்கிங்னு போவாங்க பாருங்க. போயிட்டு கடையில் 2 வடை ஒரு டீ முடிஞ்சு வாக்கிங் முடிஞ்சு. எலியா கேரி தாட்டண்டையிலேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா, அப்படியே கொஞ்சம் அப்பம் சொல்லும்போது, இங்க பாருங்க, என்னிடத்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம், நான் தண்ணி எடுக்க போறதை பார்த்ததும் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த அம்மாவுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, இருந்தா கொடுப்பாங்க. ஆமா, எனக்கு நிறைய பேர் பாருங்க, அதாவது சொல்லுவாங்க, இத மனம் இருக்கிறவனிடத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிறவனிடத்தில் மனம் இல்லை. ஆனா சிலருக்கு பணம் இல்லாத போது மனம் இருக்கும். இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சு அப்பா இருக்கும்போது, அதாவது கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ள பழைய சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு 50,000 ரூபா வர வேண்டி இருக்கு, தரவே இல்லை, தந்துட்டார்னா அதை அப்படியே கொடுத்துருவேன் பாஸ்டர். அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார்னா, அது தரதுக்கு வாய்ப்பே, ஏன்னா 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவரு கஷ்ட காலத்துக்கு அடுத்த வாரமே கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரல. அவருக்கு ஒய்ஃப் கேட்டு, நீங்க தானே சொன்னீங்க இப்படி கிடைச்சது. நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன், பாஸ்டர் ஊக்கமா ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன், கிடைச்சிட்டு. நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன். இவ பாருங்க, தண்ணி எடுத்துதான் சொல்லும் பாருங்க, இங்க பாருங்க என்கிட்ட அப்படி இல்ல, அது இருக்கு, இருந்தா கொடுக்கிற மனம் உள்ள. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற நன்மையை பார்க்கிறார், மனுஷன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்கிறான். உன்கிட்ட நன்மை இருக்கா?
அது செய்யத்தக்க திராணி அவர் தருவார். ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவன் ஒருத்தங்களை போஷிக்கிறார்னா அவங்கள வச்சு 4 பேரை போஷிக்க வைப்பார். நான் தேவனால் போஷிக்கப்படுறேன் அப்படி சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. உங்களை வச்சு 4 பேரையாவது போஷிக்க வைப்பார். அதனாலதான் இது இந்த அம்மாக்குள்ள நன்மை இருக்கு, நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. ஆனா அதை செய்யத்தக்க ராணி இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து. அதனால ஆண்டவரே, ஆண்டவரே வந்துட்டாங்கப்பா, வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா, ஒரு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் இடத்துல ராத்திரியில போய் தட்டுறேன். ஏன்னா அவனிடத்துல ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு. ஆனா இவனுக்கு ஆசை இருக்கு, வைக்கணும், அவன் முன்னாடி ஏதோ வைக்கணும், ஒரு 3 அப்பம் வைக்கணும். ஆனா இவங்கிட்ட இல்லை. உடனே சிநேகிதன் கதவை தட்டினதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள ஆசை இருக்கும், அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லாம் நம்ம சிநேகிதத்துல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எலியா, நீ போய் அரண்மனை கதவை தட்டு. அரண்மனையில அப்பம் இருக்கு, இறைச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எலியா வந்தா என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிரச்சனையே அதான், எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமென். வார்த்தை இல்லாதவன் எங்க போய் கதவை தட்டி இருப்பான் தெரியுமா? ஆகாப்ட போய், ஆகாவே எப்படி சௌக்கியமா? ஆமென். ஏதாவது பார்த்து எடுத்து நம்மள இவங்கள்ட்ட இருக்குன்னு போய் கதவை தட்டுறோம். இல்ல, ஆண்டவர் எங்க போய் கதவை தட்ட வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நன்மை செய்யணும்னு மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்க, பணம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கல. அதனால பணத்தை வச்சு உங்க ஃபெலோஷிப்பை வந்து வேல்யூ பண்ணீங்கன்னா நீங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை தேடி வைரத்தை இழந்தது போல ஆண்டவர் மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கிறார். இதுதான் கர்த்தர். அப்போ இப்ப தெரியுதா கர்த்தர் எதை பெருசா பாக்குறாருன்னு? இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். நீங்க 4 பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைங்க, நீங்க ஆண்டவர் பார்வையில் ரொம்ப பிரஷியஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க தான் பிரஷியஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். செய்தி பாதி தான் இருக்கு, டைம் ஆயிட்டு, என்ன பண்ண? இந்த அம்மா உள்ளதை சொல்றாங்க. ஆமென். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஆயத்தப்படுத்துறேன். சொல்லும் போது எலியா சொல்றாரு, 13வது வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்த, நீ சாவு, அதாவது உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதுல முதலில் எனக்கு அடையை பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க நம்பிக்கையில எல்லாம் கை வைக்கல. ஆனா ஒரு வேர்டு வந்துட்டு, பயப்படாத, பயப்படாத. நீங்க மரண விளிம்பில் இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். வேற இங்க நீ போய் ஆயத்தப்படுத்து, நீ போய் வேற எதுவுமே சொல்லல எலியா, வேற எதுவுமே சொல்லல. அதுக்கு அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இதை எங்க வச்சு சொன்னார் தெரியுமா? இங்க வச்சுதான் சொல்றார். அங்க வச்சு என்ன சொன்னார்? அங்க வச்சு என்ன சொன்னார்? நான் ஒரு விதவைக்கு, இந்த வார்த்தையுடையவனுடைய எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குறார் பாருங்க. அங்க வச்சு சொன்னதை இங்க வந்து பேசுறான். ஏற்கனவே சொன்னதை நீ பேசிட்டேன்னா அடுத்து சொல்ல போற வார்த்தை உள்ள வைப்பார். நமக்கு ஏன் அடுத்த வார்த்தை உள்ள வர மாட்டேங்குதுன்னா ஏற்கனவே சொன்னதை பேச மாட்டேங்கிறோம். இவர் வந்ததுமே பயப்படாதே, 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 இவர் பயந்துட்டு வராரு. இல்ல, இங்க பாரு, நீ ஆயத்தப்படுத்து, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா, நீ. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளையிடுவேன், நீ தண்ணி எடுத்துட்டு வா, கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வா. அவன் பெரிய பாட்டு பாடுறான், நாங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பமே இல்லாம். இல்ல இல்ல, நீ முதல்ல சரி நீ சொன்னதுபடி ஆயத்தம் பண்ண, ஆயத்தம் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் அப்பத்தை எனக்கு கொண்டு வா. இது காட்ஸ் வேர்ட். இது எலியாவுக்கு கொடுத்த ரேமா.
சூழ்நிலை அவன் பார்க்கல. ஆண்டவர் என்ன ஆண்டவர், இதுக்கு அந்த காக்காவே பரவாயில்ல. நம்ம அப்படித்தானே பேசுவோம். அவன் அதை பார்க்கல, அவனுக்கு கர்த்தர் மேட்ரு தெரியல. என்ன கர்த்தர் கொண்டு எனக்கு வார்த்தையை வச்சு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நானும் சாக மாட்டேன், என் மூலம் இவங்களையும் சாக விட மாட்டான். உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்புறாரா, அந்த வார்த்தை முதல் உங்களில் வெளிப்படட்டும். அடுத்தடுத்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும். நீ முதல்ல போய் எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, அவ்வளவுதான். அந்த அம்மா சரி கொண்டு வர ரெடி ஆகும் போது இப்ப அடுத்த வார்த்தை வருது. இங்க பாரு, பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா? அது அப்படியே செய்ய போறாங்க. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இந்த நம்பிக்கையின் ஊற்றை திரும்ப ஓபன் பண்ணி விட்டுரும். கீழ்ப்படிதல் இருந்து தண்ணீரை மொண்டு கொடுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். வேலைக்காரங்கள்ட்ட வேற எதுவுமே சொல்ல. நீ இதை எடுக்கும் போது இது ரசமா மாறும், ஒண்ணுமே சொல்ல. நீ இதை எடுத்து கொண்டு கொடு. அவங்க அப்படியே செஞ்சாங்க பாருங்க. எப்போ அது ரசமா மாறுச்சுன்னு தெரியல, ஆனா அது இன்னொரு கைக்கு போகும்போது அது ரசமாயிட்டு. கோலை நீட்டுங்கிறார். சமுத்திரத்தை பிளந்து விடு. கோலை நீட்டான். பிளக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது. கோலை நீட்டான். கீழ்ப்படிதல் நமக்குள்ளே அடைப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊற்று இருக்குல்ல, அந்த அடைப்பை கீழ்ப்படிதல் உடைச்சிடும். அது உடைச்சிட்டுனா நம்ம என்னதான் வெளிப்படும் தெரியுமா? நம்பிக்கை வெளிப்படும். மார்த்தாள் மரியாள் அந்த ஆண்டவரே இங்க நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப அந்த கல்லை புரட்டுங்கள். ஒருத்தர் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன் இயேசுவோடு வந்த சீஷர்களுக்கு கூட, ஆனா அவங்க அதை செஞ்சாங்க. ஆமென். அந்த கல்லை இவங்க புரட்டுறாங்க. அந்த நம்பிக்கையின் ஊற்று, நிறைய ஊற்றுகள் நிறைய இந்த கீழ்ப்படியாமை, இந்த அவிசுவாசம் என்கிற அழுக்குகள் அடைச்சிருக்கு. நீ அதை எடுத்து கொண்டு வாமா, நீ அதை கொண்டு வா. இந்த அம்மா சரின்னு போறாங்க. உண்மையில இந்த கொஞ்சம் மாவுல ஒரு 4 அப்பம் சுடுறாங்கன்னு வைங்களேன். 4 அப்பம் சுடுறாங்க. 4 அப்பம் சுடுறாங்கன்னா ஆளுக்கு 2. இப்ப 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்க. பொதுவா பாருங்க, 2 பேருக்கு தான் டீ போடுறதுக்கு பால் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. டீ போட்டு குடிக்கலான் இருக்கும்போது 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஆமே, மேக்சிமம் இன்னைக்கு டீ இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சமடி பார்த்துட்டே இருப்பார். அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது பாஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டாரு. ஆமே, அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. வார்த்தை பாரம் கிடையாது. ஆமே, நீ எனக்கு கொண்டு. அப்போ 4 அப்பம் சொல்றாங்க. ஒரு அப்பம் கொடுக்கணும். இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? தனக்கு சொல்றத கொடுக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொடு அப்படின்னாரு. ஆமே, பேதுரு கொடுக்கும்போது, ஆண்டவரே ஒரு அப்பனா எடுத்துக்கிட்டேன். நான் 3 நாளா அந்த பையனை சாப்பிட விடாம, அவன் சாப்பிட எடுக்கும்போதெல்லாம் தொற்றாத. அவனும் அப்படி செல்ல பார்த்துருக்கீங்களா? அப்படி பிஸ்கட் எடுப்பீங்க. நான் பார்க்கும்போது ஆண்டவரே பார்த்துட்டாரே அடி. அதே மாதிரி 3 நாளா அப்படியே எல்லாரையும் அனுப்பி விட்டு கொடு கொடு. இந்த கீழ்ப்படிதல் அடைக்கப்பட்ட ஊட்ட. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் 15வது வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். டைம் ஆயிட்டு. ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும். அடுத்த வார்த்தையை பாருங்க. இந்த மேட்டர் நடக்கிற வரை மொத்தம் 3 நபர்கள் தான். யாரெல்லாம்? எலியா, விதவை, மகன். ஆனா காரியம் கர்த்தர் அந்த கீர்த்தி உள்ள நாட்டை எழும்ப பண்ணினதும் ஒரு பெரிய கூட்டமே சாப்பிடுது. கொஞ்சம் உங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை நீங்க இன்னைக்கு விசுவாச கண்டலாம். உங்க வீட்டுல அடுத்த வேளைக்கு சாப்பாடுக்கு ஒரு என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. இப்ப விசுவாச கண்டல உங்க வீட்டுல ஒரு பெரும் கூட்டம் வந்திருந்து
நீங்க ஒரு பெரிய விருந்து வைக்கிட்டு சாப்பிடுறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு, அதே போல உங்க பாருங்க, அநேக நாள் பஞ்சகாலம் முழுவதும் வீட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஆமென், எல்லாரும் தேடி வராங்க. வார்த்தை எலியா இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் சொந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்ததும் எல்லாரும் வந்துருவாங்க. இனி பஞ்சம், இனி அவமானம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அவமானம் அடைவதில்லை. க்ளோரே அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் ஓரலபா சத்தனரே, ஒரு நாளும் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். ஓரலமதனரா உடைந்த நொந்த உள்ளத்தோடு ஆமென், உடைந்த நொந்த க்ளோரே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ ஆமென், அனைத்து நின்றும் நீ ஆமென். அவமானம் ஆமென், நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் அவமானம் அடைவதில்லை. ஆமென் அப்பா, ஆமென். ஓரலமா சந்தனரே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க் பண்ணுங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீசஸ் நன்றி ராஜா. க்ளோரியா லபரதனரா. ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து, ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து பாதுகாத்து வந்தீர். இதுவரை நடத்தினார் அல்லவா, இனிய நடத்துவார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கிற? பயப்படாதே, உடல் பயப்படாதே. கர்த்தர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை உனக்கு எழுப்ப பண்ணுவா. கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை. எஸ் எஸ். ஓரா பகரா பாபா சந்தனரா. ஒரே சத்தமாய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜாவே. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி உடரா லரா லரா தரா லரா பரா கரா. ஆமென். ஓடரபா சந்தர பல வரதடரோ. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.
நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஒரு பெரிய விருந்து உங்க வீட்டுல வைப்பீங்க. அநேகர் வந்து சாப்பிடுவாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். உங்கள் அவமானத்தை மாற்றுவார். உன்னை தேடி வரும் வார்த்தை, உனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் கண்கள் அதை காணும். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி Thank you Jesus. Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்யவும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நான் நல்ல தகப்பன இரக்கமுள்ள தேவன், இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து அநேக சாட்சிகளை கேட்க பண்ணினீர். எல்லாவற்றுக்காக நன்றி ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். நீர் பெரியவைகளை, மகத்துவமான மகிமையானவைகளை, கிரகிக்க கூடாதவைகளை, ஆச்சரியமானதை, அதிசயமானதை எங்க வாழ்க்கையில செய்கிறவர் நீரே. உம்முடைய வார்த்தையில ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆமென். சாப்பிட்டு சாகிறதற்காக ஆயத்தப்படுத்தினவளை வாழ்வதற்காக மாத்திட்டீங்களேப்பா. அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாம மூணாவது ஒரு விறகை எடுக்க எந்த அளவுக்கு யோசித்தாலும் மனசு வரல. ஏன்னா இனி ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல நீர் எலியாவை அனுப்பி வார்த்தையை அனுப்பி ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தினது போல அநேகர் வாழ்க்கையில நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை அது இஸ்ரவேல் மேல்தான் இறங்கும், ஏசா மேல இறங்காது. ஆமென் ஆமென். எங்களுக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அது ஆண்டவரே ஒருவேளை எங்களுக்கு புரியலைனாலும் அது நிறைவேறும்பா, அது நிறைவேறும்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா. அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், மாற்றத்தை காணப்படும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.